மக்களே பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்துட்டு அதாவது கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அதே ஸ்டைலில் தான் நம்ம செய்ய போகிறோம். பூண்டு, இஞ்சி, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2 இதெல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு அரைப்போம் மட்டும் நீங்கள் பார்த்துறாதீங்க. சின்னதாக ஒரு கல் இருக்குது, அந்த கல்லில் வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். வாங்க இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே போட்டாச்சு. நோட் பண்ணிங்களே இல்லையான்னு தெரியல. எல்லாமே போட்டாச்சு. இப்போ மாங்குன்னு அடிக்க வேண்டியதான். என்னடா கிச்சன் இவ்வளோ அசுத்தமாக இருக்குது நினைக்காதீங்க. கிச்சன் தான் அசுத்தமாக இருக்குது, மற்றபடி எங்கள் மனசு ரொம்ப சுத்தமாக இருக்குது. இது தெரிஞ்சுக்கோங்க. பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாவே போதும். இந்த மாதிரி அரைச்சாவே போதும், அரைக்க வேணாம். இந்த கல் வச்சு தட்டுனா போதும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு குக்கரில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம், அதில் போட்டுடலாம். மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா பேக்கெட் வாங்கிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம், மக்களே பார்த்துக்கோங்க. மசாலா போட்டாச்சு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியதான். சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஆமாம் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினா தான் கரெக்டாக இருக்கும். என்னடா கிச்சன் இவ்வளோ அசுத்தமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. சின்ன குக்கர்லேயே செய்யலாம். ஏன்னா நம்ம சிக்கனோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்டவ் ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்கோம், சிம்மில் தான் வச்சுருக்கோம். வாங்க சிக்கன் தூக்கி இதில் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான சிக்கன் நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் தூக்கி போட்டுக்கலாம். அளவான கறி தான் வாங்கியிருக்கோம். அளவான கறி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு டின்னருக்கு மாக்கிறது மட்டும்தான். உங்களுக்கு சவுண்டு நல்லா கேட்குது, நல்லா புரியுற சவுண்டு. கொஞ்சம் அளவுக்கு ஆகிட்டோம்னா அரைக்காக தூக்கிக்கலாம். சிக்கனோட கிராம் பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300 கிராம் மேலேயே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து கிராமத்து ஸ்டைலில் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அதாவது 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா சிக்கன் வேகிறதுக்கு 1 டம்ளர்னா 1 டம்ளர் ஊற்றலாம், 3/4 வாசி தான் ஊற்றிருக்கோம். ஏன்னா கிரேவி மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் குக்கர் மூடிடுறதா. உப்புலாம் போட்டாச்சா? உப்பெல்லாம் போட்டாச்சு மக்கள். உப்பெல்லாம் கடைசியில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபினிஷில் வரும் கடைசியில் கொஞ்சம்
சிக்கன் மசாலா பத்தாததுக்காக. குக்கர் மூடுது நம்ம உப்பு போட்டால் உப்பு போட்டால் வந்து வேகாதாம்மா, அதெல்லாம் வந்து உப்பு போடுறதில்ல. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் வந்தால் போதும், சிக்கன் ரெடி ஆயிரும். உப்பு போட தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா உப்பு போட்டால் சிக்கன் வேகாது. கடைசியில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடல. 3 விசில் வந்தால் போதும், இறக்கிடலாம்.